இத்தகைய இடத்தில் பெரும் முனிவர்களும் சித்தர்களும் மட்டுமே செல்ல முடியும். அங்கு இளவரசிகள் எவ்வாறு வருவார்கள்? அந்த இடங்களை இவர்கள் எவ்வாறு கடப்பார்கள்? அதனால் ஏற்பட்ட துன்பங்களை இவர்கள் எப்படி தாங்குவார்கள்? அதனால் மன்னா, நீங்கள் எங்களுடன் வரவேண்டாம் என்றனர். பாண்டு: முனிவர்களே, நான் மகனற்றவன். நான் முனிவர்களுக்கும் சக மனிதர்களுக்கும் தேவர்களுக்கும் ஆற்ற வேண்டிய கடன்களை தீர்த்துவிட்டேன். முன்னோர்கள் நாம் பிள்ளைகள் பெறுவதாலும் யமக்கடன்கள் செய்வதாலும் கடன் அடைபடுகின்றனர். ஆனால் நான் இந்த கடனிலிருந்து விடுபடவில்லை. அதனால் நான் உங்களிடம் ஒன்று கேட்கிறேன். என் தந்தை என்னை பெற்றெடுத்ததைப் போல நானும் பிள்ளை பெறவேனா எனக் கேட்டான். முனிவர்கள்: மன்னா, உனக்கு திறமை வாய்ந்த தேவர்கள் போன்ற சந்ததி உள்ளது. இதை நாங்கள் ஞானக்கண்ணால் காண்கிறோம். உன் சந்ததி மக்கள் திறமையானவர்களாகவும் புத்திசாலிகளாகவும் இருப்பார்கள் என்றனர். முனிவர்கள் கூறியதைக் கேட்ட பாண்டுவின் மனதில் மானினால் ஏற்பட்ட சாபம் அவன் மனதை வருத்தியது. அதன் பிறகு பாண்டு குந்தியை தனியாக அழைத்துச் சென்று, குந்தி, நான் மானின் சாபத்தில் நம் சந்ததி தழைக்க தடையாகிவிட்டேன். நம் சந்ததி தழைக்க வாரிசை உருவாக்க முயற்சி செய் என்றான். குந்தி: தாங்கள் அறம் சார்ந்தவர். நீங்கள் இவ்வாறு என்னிடம் பேசுதல் கூடாது. நான் தங்களுக்கு மட்டுமே உரியவள். உங்களைத் தவிர வேறு எந்த மனிதனையும் என்னால் நினைத்துப் பார்க்க முடியாது. இவ்வுலகில் தங்களைக் காட்டிலும் சிறந்த மனிதன் வேறு இல்லை எனக் கூறினாள். பாண்டு: குந்தி, ஒருவருக்கு வாழ்க்கையில் புத்திரர் என்பது மிகவும் முக்கியமான ஒன்று. கணவன் பணிந்து சொல்வதை மனைவியார் செய்ய வேண்டும். புத்திர திறனை இழந்த நான் குழந்தைகளை காண வேண்டும் என விரும்புகிறேன். அதனால் நீ ஒரு அந்தணர் மூலம் எனக்கு புத்திர செல்வத்தை தர வேண்டும் என்றான். மகாபாரதம் கதையை தெரிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவும்.